அதிகமாக இருக்கும். எல்லாம் சாப்பிட்டுங்க. ஹார்ட் லைக் பண்ணுங்க. அவன் சொன்னது எதானு புரிஞ்சுச்சாங்க. அவன் இதுக்கு மேலே தான் போக போக சொல்லுவான். அதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நாகப்பழம் அடிக்கிறதுக்கு தான் வந்தோம். எங்கள் நெல்லிக்கொன்றை முருகன் கோயில் மேலே தான் வந்தோம் நாகப்பழம் அடிக்கிறதுக்கு. பழம் மரம் என்னவோ அதிகமாக இருக்குங்க. பெரிய மரம் தான். நாகப்பழம் என்னவோ கம்மியாக இருக்குது. கீழே இந்த பையன் வீழ்ந்துச்சு. இந்த வீழ்ந்த பயம் நாங்கள் பொறுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாகப்பழம் எவ்வளோ பொறுக்கி இருக்கோம்னா இப்போ உங்களுக்கே காமிக்க போகிறோம். நாகப்பழம் கொஞ்சம் ஓரளவு தான் பொறுக்கிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பயம் இருக்குங்க. அப்படியே இருக்குங்க. நானே காமிக்கிறேன். அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பயம் பொறுக்கி இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு கவருக்கு எவ்வளோ இருக்குங்க. இவ்வளோ பொறுக்கிருக்கோம். ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுவே நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட போகிறோம். அதனால் கீழே பாருங்கள் நாகப்பழம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு படிக்கட்டு மேலே பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். நீங்களே உங்களுக்கே காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நாகப்பழம் நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க. நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. இது சாப்பிட்டு மாதிரி எடுத்துனா மறக்காம பேர் சாப்பிட்டு அவ்வளோதாங்க. அதனால் வீட்டுக்கு போகிற வழி தான். இதுதாங்க நாகப்பழம். இந்த கொஞ்சம் வெயிட்டாக அடிச்சோம்னா நிறைய வீயும். இதை வச்சு தாங்க இப்போ இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி செய்யணும்னா வாட்டர் எடுத்துவாங்க. உள்ள மண் நிரப்பிக்கிட்டு எடுத்து அடிங்க. அப்போ தாங்க உங்களுக்கு நாகப்பழம் எனக்கு நல்லா கிடைக்கும். நல்லா கீழே இருந்தால் கூட அவ்வளோவா தீயாது. ஏன்னா சும்மா வீங்கிட்டே இருந்துச்சுன்னா பாறைங்க மேலே வீங்கிட்டே இருந்துச்சுன்னா கீஞ்சிடும். அதனால் சொல்கிறேன் இதை வச்சு யூஸ் பண்ணி அடிங்க. நல்லா வீயும் நாகப்பழம். உங்களுக்கு பவர் ஸ்டேஜில் கொடுவோம். இது அடிங்க ஃபஸ்ட்டு. இதை வச்சு நடிங்க. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு நாகப்பழம் காமிக்கிறது தாங்க நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். பாருங்கள் நாகப்பழம் மரத்தை பாருங்கள். ஓரளவுக்கு மரம் தான். ஆனால் தூரமாக பார்க்கும்போது இப்படி இருக்குது. கிட்ட பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா தான் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லாத பெல்லைக்கான ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும்.